வணக்கம். இப்போ உங்களோட நான் இந்த சவுண்ட் ஹீலிங் சிஸ்டம் பற்றி ஷேர் பண்ணிக்க இருக்கேன். இந்த சவுண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது நம்முடைய உள்ளுறுப்புகளுக்கு வலிமை கூட்டுறதுக்கு உண்டான எளிமையான பயிற்சிகள். இது நம்முடைய ஒவ்வொரு ஆர்கனுக்கும், லங்ஸ், கிட்னி, லிவர், ஹார்ட், அப்புறம் ஸ்ப்ளீன், இப்படி 5 ஆர்கனுக்கு தனித்தனியாக சவுண்டு மூலமாக அதனுடைய வலிமையை கூட்டுறதுக்கு உண்டான எளிமையான பயிற்சிகள். அதை நான் உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணிக்க போகிறேன். பயிற்சிகள் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம உடலுக்கு உணர்வு ஊட்டணும். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 உள்ளங்கைகளையும் பக்கத்தில் வச்சுக்கணும். கண்களை மூடி இந்த இடைவெளியை கொஞ்ச நேரம் கவனிக்கணும். மனசு நல்லா செலுத்தி கவனிச்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 கைகளையும் இப்படி நெருக்கி கொண்டு வரணும். அப்புறம் மெதுவாக இப்படி விலக்கி எடுத்துகிட்டு போகணும். நெருக்கி கொண்டு வரணும், விலகி எடுத்துகிட்டு போகணும். இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 கைகளுக்கு நடுவில் ஒரு பலூன் அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு அடர்த்தியான ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த உணர்வு நல்லா கிடைச்சதுக்கப்புறம் நம்ம முன்னாடி குமிஞ்சு இப்படி கீழே கால் விரல்களில் இருந்து இப்படி லேசாக வருடி கொடுத்துட்டே இப்படி மேலே விரல்கள், அப்புறம் அப்படியே கால்கள், முழங்கால், 2 தொடைகள், இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, அப்படியே மார்பு பகுதி, அப்படி கழுத்து பகுதி வரும்போது இப்படி பின்னாடி கொண்டு போய் பின்னாடி இருந்து இப்படி தலைப்பகுதி இப்படி முன்னாடி வருடிட்டே வந்து முகத்துக்கு நல்லா வருடி கொடுத்து, கழுத்து பகுதியினுடைய பின்பக்கமாக வருடி கொடுத்து, அப்புறம் உடலினுடைய பின்பக்கத்துலேருந்து அப்படியே வருடி கொடுத்துட்டு அப்படியே கால்கள் பின்பக்கம், முழங்காலினுடைய பின்பக்கம், வெண்டைக்கால் பகுதி, அப்புறம் குதிக்கால் பகுதி, இப்படி தொடர்ந்து இப்படி முன்னாடி இருந்து ஆரம்பித்து அப்படியே உடலினுடைய பின்பகுதிக்கு வந்து தலை, முகம், அப்புறம் அப்படியே முதுகு பகுதி, இப்படி நல்லா உணர்வு கூட்டணும். கொஞ்ச நாள் இப்படி பயிற்சி செஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே ஒரே ஸ்ட்ரோக்கில் பண்ணலாம். ஒரே ஸ்ட்ரோக்கில் இந்த மாதிரி ஒரு 5 முறை செய்த பிறகு நம்ம இந்த உறுப்புகளுக்கு உண்டான சவுண்ட் எக்ஸசைஸ்க்கு போகலாம். அப்போது நம்ம உடலுக்கு நல்ல உணர்வு கூட்டினதுக்கப்புறம் ஒரு சேரில் உட்காந்துக்கணும். அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரணும், நமக்கு வசதியாக இருக்கணும் உட்கார்ற நிலை அப்படிங்கிறது. கால்கள், முழங்கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டையினுடைய அதே அகலத்தில் இருக்கணும். 2 பாதங்களும் வந்து தரையில் நல்லா பதிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த பயிற்சிக்கு நம்ம உட்கார வேண்டிய முறை. முதல்ல நம்ம நுரையீரலுக்கு உண்டான பயிற்சிகளை செய்வோம். நுரையீரலுக்கு பயிற்சி கொடுக்குற போது அதனுடைய வடிவத்தை, அதாவது அதனோட ஷேப்பை வந்து நம்ம மனசில் நல்லா பாவனை செய்யணும். 2வது, நுரையீரலை ஊக்கப்படுத்துகிற கலரை நம்ம மனசில் நல்லா பாவனை செய்யணும். நுரையீரலை தூண்டக்கூடிய சுவையை பாவனை செய்யணும். இது எல்லாம் நல்லா பாவனை செஞ்சதுக்கப்புறம் நுரையீரலுக்கு உண்டான சப்தத்தை கொடுக்கணும். இப்போ நுரையீரலை முதல்ல நம்ம 2 கைகளையுமே இந்த நுரையீரல் பகுதியில் வைக்கணும். கண்களை மூடிக்கணும். கண்களை மூடி நுரையீரலுடைய வடிவத்தை, அதனுடைய ஷேப்பை நல்லா நம்முடைய மனசில் கொண்டு வரணும். மூச்சை உள்ள வாங்கி வெளியே விடுறது நிதானமாக வச்சுக்கலாம். அப்புறம் நுரையீரல் முழுக்க வெள்ளை நிறத்தால நிரப்பப்படணும். ஒயிட் கலர் எனர்ஜியை லங்ஸை நல்லா ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நுரையீரலை தூண்டக்கூடிய சுவை, காரம், ஒரு மிளகுனுடைய காரத்தை ஒரு வாயில் வச்சு கடிச்சோன்னா எந்த அளவுக்கு ஒரு காரம் ஏற்படுமோ அந்த கார சுவையை மனசில் நல்லா பாவனை செஞ்சு பார்க்கணும். இப்படி பண்ணும்போது நுரையீரலுடைய சக்தி நல்லா ஊக்கப்பட்டு வரும். அப்புறம் நுரையீரலை பாதிக்கக்கூடிய மன உணர்ச்சின்னு பார்க்கும்போது துக்கம், எந்த வகையிலாவது நமக்கு துக்கம் தேங்கி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும், அடையாளம் பார்க்கணும்.
மனசுக்குள்ளர எந்த வகையில துக்கம் இருந்தாலும் அது நுரையீரலை பாதிக்கும். அந்த துக்கத்தை நம்ம இப்பவே வெளியேற்றணும் அப்படிங்கிற உணர்வோட நுரையீரலுக்குண்டான சப்தத்தை கொடுக்கணும். அப்போ மூச்சை நல்லா உள்ள வாங்கி கைகள் இப்படி கொஞ்சம் மேலே உயர்த்தி தலையை லேசாக தூக்கி மூச்சை நல்லா உள்ள வாங்கணும். அப்புறம் நுரையீரலுக்கான சப்தத்தை கொடுத்துட்டே அந்த துக்க மனநிலை வெளியேறதா பாவனை செய்யணும். செய்த பிறகு உள்ளங்கைகளை உடல் நோக்கி திருப்பி அந்த வெள்ளை நிற ஆற்றலை நல்லா உள்ள வாங்கிக்கிட்டே நிதானமா கைகளை கீழே இறக்கி நுரையீரல் பகுதியில் கைகளை வைக்கணும். இப்படி கைகளை வைக்கும் போது நுரையீரலுடைய நல்ல குணமான தைரியம் நமக்குள்ளார ஏற்படுறதா பாவனை செய்யணும். இப்படி செய்யும் போது நுரையீரல் நல்லா ஊக்கப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வலிமையாகிட்டே வரும். தொடர்ந்து வெள்ளை நிற ஆற்றலால நுரையீரலுக்கு நல்ல பலம் சேர்க்கணும். நுரையீரலுக்கு பிடித்த காரத்தின் சுவையை மனசுல நல்லா பாவனை செய்யணும். எந்த வகையிலாவது துக்கம் நமக்குள்ளார தேங்கி இருக்குதான்னு பார்க்கணும். அந்த வகை துக்கம் நம்ம மனசை விட்டு இப்பவே வெளியேறணுங்கிற பாவனையோட கைகளை மேலே உயர்த்தி மூச்சை நல்லா உள்ள வாங்கி நுரையீரலுக்கான சப்தத்தை கொடுக்கணும். செய்த பிறகு கைகளை உடல் நோக்கி திருப்பி நிதானமா காத்த உள்ள வாங்கிட்டே வெள்ளை நிற ஆற்றலால நுரையீரலுக்கு நல்ல பலம் சேர்க்கணும். நுரையீரலுடைய நல்ல குணமான தைரியம் நமக்குள்ளார ஏற்பட்டிருக்கிறத கவனிக்கணும். முன்னை விட இப்ப நுரையீரல் நல்ல சிறப்பா இயங்கிட்டு இருக்கிறத கவனிக்கணும். இது நுரையீரலுக்கு உண்டான ஊக்கப்பயிற்சி. இதைய காலையில 3 to 5 முறை செய்யலாம். அடுத்தது நம்மளுடைய கிட்னிஸ்க்கு உண்டான எக்ஸசைஸ். ஸோ கிட்னிஸ் அப்படிங்கிறது பின்பக்கமாக இருக்கிறது. ஸோ கிட்னிஸ் பகுதியில் நம்முடைய கைகளை வச்சுக்கணும். நல்ல நிமிர்ந்து உட்காந்து முதுகினுடைய மேல் நடுப்பகுதியில் உள்ளங்கைகள் 2 நல்லா பதிகிற மாதிரி வச்சிருக்கணும். கண்களை மூடி கிட்னிஸ்னுடைய வடிவத்தை நல்ல மனசுல பாவனை செய்யணும். நம்முடைய சிறுநீரகங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த வடிவத்தை மனசுல நல்ல பாவனை செய்யணும். அதுக்கப்புறம் சிறுநீரகத்தை ஊக்கப்படுத்துற நிறங்கள் கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டார்க் ப்ளூ, பிளாக், டார்க் ப்ரௌன், இந்த 3ல எந்த நிறத்தை வேணாலும் நம்ம பாவனை செய்யலாம். அந்த மாதிரி டார்க் ப்ளூ, பிளாக், டார்க் ப்ரௌன், இந்த 3 ஏதோ ஒரு கலர் மூலமா இந்த கிட்னிஸ் நல்ல நிரப்பப்படுற மாதிரி பாவனை செய்யணும். அடுத்தது சிறுநீரகத்தை ஊக்கப்படுத்துற சுவை உப்பு. உப்பின் சுவையை மனசுல நல்லா பாவனை செய்யணும். ஒரு கல்லுப்பை நாக்கு கடியில வச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு கரிப்பு உணர்வு வருமோ அந்த கரிப்பு உணர்வை இப்ப மனசுல நல்லா பாவனை செய்யணும். அதுக்கப்புறம் சிறுநீரகங்களை பாதிக்கிற மன உணர்ச்சிங்கிறது பயம். எந்த வகையிலாவது நமக்குள்ளார பயம் தேங்கி இருக்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். பயம் நம்ம மனசை விட்டு வெளியேறணும் அப்படின்ற பாவனையோட கிட்னிஸ்க்குண்டான சப்தத்தை கொடுக்கணும். கிட்னிஸ்க்குண்டான சப்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 உள்ளங்கைகளையும் எடுத்து நம்முடைய முழங்கால் மேலே அமைச்சுக்கணும். முழங்கால் மேலே இப்படி கைகளை வைத்துக்கொண்டு லேசா முன்னோக்கி சாய்ந்து, அதாவது முதுகு பின்பக்கமா லேசா பெண்ட் ஆகணும். பெண்ட் ஆகி மூச்சை நல்லா உள்ள வாங்கி கிட்னிஸ்க்கான சவுண்டு கொடுக்கணும். இந்த சத்தம் கொடுக்க கொடுக்க பயமெல்லாம் வெளியேறி விட்டது.
நிதானமாக மூச்சை உள்ள வாங்கிட்டே கைகளை கிட்னிஸ் பக்கமாக கொண்டு போய் கிட்னிஸ் பகுதியில் கைகளை அமைக்கணும். கிட்னியினுடைய நல்ல குணம் வைராக்கியம் நமக்குள்ள நல்ல பலப்படுறத பாவனை செய்யணும். தொடர்ந்து கிட்னிஸ்க்கு கருப்பு அடர்த்தியான நீலம் பிரவுன் கலர்ல சக்தி ஊட்டணும். உப்பின் சுவையை மனசுல நல்ல பாவனை செஞ்சு கிட்னிஸ்க்கு மேலும் ஊக்கப்படுத்தணும். கிட்னிஸை பாதிக்கிற உணர்ச்சியான பயம் எந்த வகையிலாவது நமக்குள்ள தேங்கி இருக்குதாங்கிறத கவனிக்கணும். எந்த வகையில பயம் இருந்தாலும் அது இந்த சமயமே வெளியேறணுங்கிற பாவனையோட கைகளை முன்பக்கமா கொண்டு வந்து முழங்கால் மேல அமைச்சு உடலை லேசா முன்னோக்கி சாய்ச்சு முதுக பின்னோக்கி நல்லா கொஞ்சம் வளைச்சு மூச்சை நல்லா உள்வாங்கி கிட்னிஸ்கான சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இந்த பயத்தை முழுசா வெளியேற்றணும். மூச்சை உள்வாங்கியபடியே கிட்னிஸ்க்குண்டான அந்த கலர்ஸ் நினைச்சுக்கிட்டே சக்தி ஊட்டணும். கிட்னிஸ்னுடைய நல்ல குணமான வைராகியம் நமக்குள்ளார ஏற்படுறத நல்ல பாவனை செய்யணும். இது கிட்னிஸ்க்கு செய்ய வேண்டிய பயிற்சி. நுரையீரல் பயிற்சியை தொடர்ந்து இது 3-5 சுழற்சிகள் செய்யலாம். இப்படி செய்யும் போது கிட்னிஸ்னுடைய வலிமை கூடிக்கிட்டே வரும். அது சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே குணமாயிக்கிட்டே வரும். அடுத்தது கல்லீரலுக்கான பயிற்சி. கல்லீரல் அப்படிங்கிறது நம்முடைய உடலினுடைய மார்பு பகுதியினுடைய வலது புறமா அமைஞ்சிருக்குது. கல்லீரல் பகுதியில் இந்த மாதிரி கைகளை வைத்துக் கொள்ளணும். கண்களை மூடி அந்த கல்லீரலுடைய முழு வடிவத்தை மனசுல நல்ல பாவனை செய்யணும். கல்லீரலுக்கு நல்ல ஊக்கப்படுத்துற நிறம் பச்சை. பச்சை நிற ஆற்றலால கல்லீரலுக்கு நல்ல வலிமை சேர்க்கணும். மனசுல பச்சை நிறத்தை அப்படியே நல்ல பாவனை செய்யணும். கல்லீரலுக்கு ஊக்கப்படுத்துற சுவை பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு. புளிப்பின் சுவையை மனசுல நல்ல பாவனை செய்யணும். இப்படி பாவனை செஞ்சோம்னா கல்லீரல் நல்ல சுறுசுறுப்பாகும். கல்லீரலை பாதிக்கக்கூடிய மன உணர்ச்சி அப்படிங்கிறது கோபம். எந்த வகையிலாவது கோபம் நமக்குள்ளார தேங்கி இருக்குதாங்கிறத கவனிக்கணும். அப்படி தேங்கி இருக்கும்னா அந்த கோபத்தை இந்த சமயமே வெளியேற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா கைகளை உயர்த்தி, கைகளை இப்படி வலது பக்கமாக உயர்த்தி, வலது பக்கமாக உயர்த்தி லேசா உடலை இடது பக்கமாக வளைக்கணும். அப்போ கல்லீரல் இந்த வானத்தை நோக்கி பார்க்கிற மாதிரி அமையும். இப்போ மூச்சை நல்லா உள்ள வாங்கி கல்லீரலுக்கு உண்டான சப்தத்தை கொடுக்கணும். மெதுவா உள்ளங்கைகளை உடல் நோக்கி திருப்பி நிதானமா மூச்சை உள்ள வாங்கிட்டே கல்லீரல் பகுதியில் கைகளை வைக்கணும். பச்சை நிற ஆற்றலாலே கல்லீரலுக்கு நல்ல வலிமை சேர்க்கணும். கல்லீரலுடைய நல்ல குணம் அப்படிங்கிறது இந்த வழி நடத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன். அப்புறம் திட்டமிடல். ஒரு செயல் செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய திட்டங்கள் நம்ம வகுக்கணும்னா அதுக்கு கல்லீரலுடைய பிராணசக்தி தான் உதவி செய்யும். தொடர்ந்து கல்லீரலுக்குரிய பச்சை நிறத்தை நம்ம நல்ல மனசுல பாவனை செய்யணும். பச்சை நிறத்தாலே கல்லீரலுக்கு நல்ல சக்தி கொடுக்கணும். புளிப்பினுடைய சுவையை மனசுல நல்ல பாவனை செய்யணும். கல்லீரலை பாதிக்கிற கோபம் எந்த வகையிலாவது நம்ம மனசுல தேங்கி இருக்கான்னு கவனிக்கணும். அதன் பிறகு இந்த கோபத்தை வெளியேற்ற கைகளை லேசா வலது பக்கமாக திருப்பி வலது பக்கமாக உயர்த்தி உடலை இடது பக்கமாக லேசா வளைச்சு மூச்சை நல்லா உள்ள வாங்கி கல்லீரலுக்கான சப்தத்தை கொடுத்துக்கிட்டே இந்த கோபத்தை வெளியேற்றணும்.
கோபம் வெளியேறிவிட்டது. மெதுவாக கைகளை உடல் நோக்கி திருப்பி கல்லீரல் பகுதியில் வைக்கணும். பச்சை நிற ஆற்றலாலே கல்லீரலுக்கு நல்ல வலிமை சேர்க்கணும். கல்லீரலினுடைய நல்ல குணங்கள், திட்டமிடல், வழிநடத்தல் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிறத நல்லா உணரணும். இது கல்லீரலுக்கு செய்ய வேண்டிய பயிற்சி. கிட்னிஸ்க்கான பயிற்சியை தொடர்ந்து 3-5 முறை இந்த பயிற்சி செஞ்சால் கல்லீரலுடைய இயக்கம் நல்ல சீராகிக்கிட்டே வரும். அதனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் நமக்குள்ளர ஏற்படும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இதயத்துக்கான பயிற்சி. ஸோ இதயம் அப்படிங்கிறது மார்புக்கூட்டினுடைய கிட்டத்தட்ட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்குது. லேசாக இடது பக்கமாக இந்த இதயம் அப்படிங்கிறது சாஞ்சிருக்கும். அப்போ இதயத்துக்கு நம்ம வலிமை சேர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு பிடித்தமான நிறங்கள், குணங்களை எல்லாம் நம்ம பாவனை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ இதயத்தினுடைய பகுதியில் கைகளை வைத்துக்கொள்ளணும். கைகளை வச்சு முதல்ல அந்த துடிப்பை நல்லா உணரணும். அப்புறம் இதயத்துக்கு வலிமை சேர்க்கிற நிறம் சிவப்பு. சிவப்பு நிறத்தை நம்முடைய மனசுல நல்ல பாவனை செஞ்சு அந்த சிவப்பு நிறத்தாலே இதயத்துக்கு நல்ல சக்தி கொடுக்கணும். அப்புறம் இதயத்தை ஊக்கப்படுத்துற சுவை கசப்பு. கசப்பினுடைய சுவையை மனசுல நல்லா பாவனை செய்யணும். இதயத்தை பாதிக்கிற மன உணர்ச்சின்னு பார்க்கும்போது பொறாமை, வஞ்சம், இது மாதிரியான குணங்கள் நம்முடைய இதயத்தினுடைய வலிமையை பாதிக்கும், வலிமையை குறைக்கும். எந்த வகையிலாவது நமக்குள்ளார பொறாமை, வஞ்சம், வெறுப்பு போன்ற குணங்கள் இருக்காங்கிறத அடையாளம் காணணும். அப்படி இருக்குன்னா எந்த வகையிலும் அது நமக்கு தேவையில்லை. அது இந்த சமயமே வெளியேறணுங்கிற மன உணர்வோட இதயத்துக்கான சப்தத்தை கொடுத்து கொண்டே அதை வெளியேற்றும். அப்போ இதயத்துக்கு அப்படின்னு வரும்போது லேசாக இடது பக்கமாக சாஞ்சு உடலை இப்படி முன்னோக்கி திருப்பணும். அதாவது முதுக லேசாக பின்னோக்கி வளைச்சோம் அப்படின்னா இந்த இதய பகுதி இப்படி வானத்தை பார்க்கிற மாதிரியான ஒரு நிலை அமையும். இந்த மாதிரி கைகளை வைத்துக்கொண்டு மூச்சை நல்லா உள்ள வாங்கி இதயத்துக்கான சப்தத்தை கொடுத்துக்கிட்டே அந்த பொறாமை, வெறுப்புங்கிற குணங்களை வெளியேற்றணும். நிதானமா கைகளை உடல் நோக்கி திருப்பி அந்த சிவப்பு நிற ஆற்றலை பிரபஞ்சத்திலிருந்து அப்படியே உள்வாங்கியபடியே இதயத்துக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த சக்தியை, இதயத்தினுடைய நல்ல குணம், மன மகிழ்ச்சி, ஆளுமைத்திறன், வசீகரம், இதெல்லாம் நமக்குள்ளர வலிமையாகிறத நல்லா கவனிக்கணும். தொடர்ந்து சிவப்பு நிற ஆற்றலால் இதயத்துக்கு வலிமை சேர்க்கணும். இதயத்தை பாதிக்கிற பொறாமை, வஞ்சம், வெறுப்பு மாதிரி குணங்கள் நமக்குள்ள தேங்கி இருக்குதாங்கிறத பார்க்கணும். கசப்பு சுவையை மனசுல நினைச்சு இதயத்துக்கு மென்மேலும் ஊக்கப்படுத்தணும். இப்போ இதயத்தை பாதிக்கிற குணங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். கைகளை லேசாக இடது பக்கமாக கொண்டு போய் உடம்பு, அதாவது இதய பகுதியை முன்னோக்கி திருப்பி மூச்சை நல்லா உள்வாங்கி இதயத்துக்கான சத்தத்தை கொடுத்து கொண்டே அந்த தீய குணங்களை வெளியேற்றணும். மெதுவாக கைகளை உடல் நோக்கி திருப்பி சிவப்பு நிற ஆற்றலை நல்லா உள்வாங்கி இதயத்துக்கு சக்தி ஊட்டணும். இதயத்தினுடைய நல்ல குணங்கள், மன மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, குதூகலம், ஆளுமைத்திறன், வசீகரம் நமக்குள்ளார ஏற்படுறத நல்ல பாவனை செய்யணும். இது
இதயத்துக்கு செய்ய வேண்டிய பயிற்சிகள். கல்லீரல் பயிற்சியை தொடர்ந்து இதை 3 to 5 முறை செய்யலாம். இப்படி செய்யும்போது இதயத்தினுடைய இயக்கம் நல்ல சீராகி அதனுடைய நல்ல குணங்கள் பண்புகள் எல்லாமே நமக்கு அமைய ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது மண்ணீரலுக்கான பயிற்சி. மண்ணீரல் அப்படிங்கிறது நம்ம உடலினுடைய, அதாவது விலா எலும்பு பகுதியினுடைய இடது பக்கமாக அமைஞ்சிருக்கு. கல்லீரலுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கம். ஸோ மண்ணீரல் அப்படிங்கிறது நம்முடைய கணையத்தினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ இந்த உறுப்பு நல்ல வலிமை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிறம், சுவை, அதனுடைய குணங்கள் எல்லாம் நம்ம பாவனை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ மண்ணீரல் பகுதியை கைகளை வைத்துக்கொண்டு கண்களை மூடி அந்த மண்ணீரலுடைய வடிவம், கணையம் மண்ணீரல், அந்த வடிவத்தை நல்லா பாவனை செய்யணும். மஞ்சள் நிறத்தை மனசுல நினைச்சு இந்த மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கூட்டணும். தொடர்ந்து இந்த மண்ணீரலுக்கு ஊக்கப்படுத்துகிற சுவை இனிப்பு சுவையை மனசுல நல்லா பாவனை செஞ்சு மண்ணீரலுக்கு மேலும் சக்தி கொடுக்கணும். இதை பாதிக்கிற மன உணர்ச்சி அப்படிங்கிறது கவலை. யதார்த்தமா வாழ்க்கையில வரக்கூடிய அன்றாட கவலைகள் மண்ணீரலை வெகுவா பாதிக்கும். எந்த வகையிலாவது கவலைகள் நமக்குள்ளார தேங்கி இருக்குதா, ஏற்படுதா அப்படிங்கிறத கவனிக்கணும். எந்த வகையில் இருந்தாலும் சரி அந்த கவலை இப்பொழுதே வெளியேற்றப்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த விலா எலும்புக்கு கடைசி எலும்புக்கு கீழே ஒரு சதை பகுதி கொஞ்சம் நல்லா மெதுமெதுன்னு இருக்கும். அந்த பகுதியில் இந்த 8 விரல்களையும் வைத்துக்கொண்டு லேசா உள்நோக்கி அமுத்தணும். உள்நோக்கி அமுத்தி முன்னோக்கி நல்லா சாஞ்சுக்கணும். இப்ப சாஞ்சுக்கிட்டு மண்ணீரலுக்கு உண்டான சப்தத்தை கொடுத்துக்கிட்டே அந்த கவலைகளை வெளியேற்ற வேணும். இப்ப பாருங்க, அடிவயிற்றிலிருந்து அந்த வாந்தி எடுக்கும்போது ஒரு அமுக்கம், ஒரு அழுத்தம் தெரியும். அந்த அழுத்தத்தோட இந்த மண்ணீரலுக்கான சத்தத்தை கொடுக்கணும். இந்த ஊ அப்படிங்கிற சவுண்டை அடிவயிற்றிலிருந்து வெளிப்படுத்தணும். கவனிங்க, மூச்சை நல்லா உள்ள வாங்கி சத்தத்தை கொடுத்துட்டே கவலைகளை வெளியேற்றி மஞ்சள் நிற ஆற்றலை நல்லா உள்வாங்கி மண்ணீரலுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மண்ணீரல் நல்லா ஊக்கப்படும். மண்ணீரலுடைய நல்ல குணம், இந்த தாராள மனப்பான்மை, கடமை உணர்ச்சி, பொறுப்புணர்ச்சி, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளார ஏற்படுறத நல்லா கவனிக்கணும். தொடர்ந்து மஞ்சள் நிற ஆற்றலை மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கொடுக்கணும். இனிப்பின் சுவையை எப்படி நல்ல மனசுல கொண்டு வந்து மண்ணீரலை நல்லா ஊக்கப்படுத்தணும். மண்ணீரலை பாதிக்கிற கவலை எந்த வகையிலாவது நமக்குள்ளார தேங்கி இருக்குதாங்கிறத பார்க்கணும். எந்த வகையில் இருந்தாலும் அது இப்பவே வெளியேற வேண்டும் அப்படிங்கிற கவனத்துல மண்ணீரலுக்கான சப்தத்தை கொடுக்கணும். அப்போ இந்த 8 விரல்களை இந்த விலா எலும்புக்கு கீழே வச்சு லேசா உள்நோக்கி அமுத்தி நல்லா முன்னாடி சாஞ்சு மூச்சை நல்லா உள்ள வாங்கி மண்ணீரலுக்கான சத்தம் கொடுக்கிறோம். கவலை எல்லாம் வெளியேறியது. மஞ்சள் நிற ஆற்றலாலே மண்ணீரலுக்கு மேலும் சக்தி ஊட்டணும். மண்ணீரலுடைய நல்ல குணம், இந்த தாராள மனப்பான்மை, அக்கறை, கடமை உணர்ச்சி, பொறுப்புணர்ச்சி, இதெல்லாம் நமக்குள்ளார ஏற்படுறத நல்லா பாவனை செய்யும். இது மண்ணீரலுக்கு நாம செய்ய வேண்டிய பயிற்சி. இப்போ இதயத்துக்கு செய்ய வேண்டிய பயிற்சியை தொடர்ந்து மண்ணீரலுக்கு உண்டான பயிற்சி 5 முறை, 3 to 5 முறை செய்யலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் தினமும் காலையிலையோ மாலையிலையோ நேரம் கிடைக்கிற ஏதோ ஒரு நேரத்தில் இதுக்குண்டான பயிற்சிகளை நம்ம கொடுத்து வந்தோம் அப்படின்னு சொன்னால்
எல்லா உறுப்புகளுமே நல்ல சக்தியோட ஆற்றலோட இயங்க ஆரம்பிக்கும். முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய எந்த வகையான தொந்தரவா இருந்தாலும் சீக்கிரமே இது குணமாக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது, இந்த உறுப்புகள் சார்ந்த அந்த தீய குணங்கள் எல்லாம் வெளியேறி நல்ல குணங்கள் எல்லாம் நமக்குள்ளார ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, இயல்பாகவே வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வசீகரம் அப்படிங்கிறது, யாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ளார ஏற்படும். நமக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஈர்த்து கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நம்முடைய சிறுநீரகங்கள் நல்ல வலிமையா இருந்துச்சுன்னா தான் அந்த வாழ்க்கையில ஒரு பிடிப்பு, வைராக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அது இருந்தா மட்டும்தான் ஒரு லட்சியம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலையா நம்முடைய மனசுல நிற்கும். அப்போ கிட்னிஸ்னுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஸ்திரமா நிற்க முடியும். எந்த ஒரு இடத்துலையுமே எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சுனாலும் இந்த சிறுநீரகங்களுடைய வலிமை தான் நம்மளை தளராம இருக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் கல்லீரலுடைய வலிமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில இந்த திசையில போனா மட்டும்தான் இந்த காரியத்தை, அதாவது லட்சியத்தை அடைய முடியுங்கிற அந்த வழி நடத்தல் அப்படிங்கிறத காட்டுறது நமக்கு இந்த கல்லீரலுடைய சக்தி. ஸோ கல்லீரலுடைய சக்தி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் அந்த திசை காட்டுறது, அதே மாதிரி திட்டமிட்டு அந்த காரியத்தை நிறைவேற்ற, அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவது, இந்த ரெண்டும் நமக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்லீரலுடைய வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதயத்தினுடைய ஒரு தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஆளுமை திறன், அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுல இருக்கிறத மற்றவங்க மனசுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை திறன், பேச்சு திறன், அப்புறம் இந்த வசீகரம், பிறரை கவர்ந்து வைக்கக்கூடிய அந்த வசீகரம் அப்படிங்கிறது இதயத்தினுடைய வலிமையை சார்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல தன்மை. அப்போ இந்த வசீகரம் நமக்குள்ள இருந்தா தான் நமக்கு வேண்டிய விஷயங்களை, வேண்டியவர்களை, பலரையும் அன்பால கட்டுப்படுத்தி நமக்கு வேண்டிய விஷயங்களை சாதிக்க முடியும். அதாவது குடும்பத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எல்லாரும் நம்மளைய நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த இதயம் நல்ல வலிமையா இருக்கணும். அப்ப இந்த இதயத்தினுடைய வலிமையை கூட்டுறதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணீரலுடைய சக்தி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்கும். மண்ணீரல் பாதிக்கப்படும் போது பொதுவாக நம்முடைய கடமைகள்ல இருந்து நம்ம பின்வாங்குவோம். இந்த வேலையை நான் தான் செய்யணுமா, நான் தான் உழைக்கணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான குணங்கள் நமக்குள்ள வெளிப்பட்டதுன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியாது. அப்போ மண்ணீரல் நல்ல வலிமையா இருந்தா மட்டும்தான் அந்த கடமை உணர்ச்சி, பொறுப்புணர்ச்சி, செய்யற காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த அக்கறை, பிறருக்கு உதவி செய்யணுங்கிற தாராள மனம் அப்படிங்கிறது நமக்குள்ளார ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையுமே தொடர்ந்து போராடி நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த சக்தியை கொடுக்கறது இந்த மண்ணீரல். அப்ப மண்ணீரலும் நல்ல வலிமையா இருக்கணும் நம்ம விரும்பினதை அடைய. கடைசியா பார்த்தீங்கன்னா நுரையீரலுடைய ஒரு வலிமை. ஸோ நுரையீரலுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு தராசு மாதிரி இருக்கும். அப்போ இந்த நுரையீரலுக்கு இந்த சைனீஸ் கொடுக்குற ஒரு விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில நல்லது கெட்டது நிறைய செய்திகள் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் பலருடைய தொடர்பால. அப்ப எது சரி எது தவறு அப்படிங்கிறத எடை போட்டு பார்த்து சரியானது தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பக்குவம், அந்த ஞானம் அப்படிங்கிறது இந்த நுரையீரலுடைய வலிமையால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நுரையீரல் பாதிக்கப்படும் போது வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரணமே தெரியாம நம்ம துக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆனா நுரையீரல் நல்ல வலிமையா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன செயல் செய்யறோமோ அதுக்குரிய காரணத்தை தெரியுது, இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிற புரிஞ்சு சரியானது தேர்ந்தெடுத்து அதுக்குரிய செயல்முறைகளை வகுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு ஞானத்தை வழங்குறது இந்த நுரையீரல் அப்படிங்கிறது. அப்ப நுரையீரலுடைய சக்தியும் நமக்கு ரொம்ப அவசியமாகிறதுங்க. அந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ளார இயங்கிக்கிட்டு இருக்க இந்த 5 முக்கியமான உறுப்புகளை நல்ல முறையில ஊக்கப்படுத்தி அதனுடைய செயல்திறனை கூட்டி உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் சரி, மனசுல இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் சரி, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பயிற்சி தான் இந்த சவுண்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. இதை நீங்க நல்ல முறையில செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலுமே வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறணும் அப்படிங்கிறது கேட்டுக்கொண்டு இந்த பயிற்சியை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.